என்ன மச்சான் திடீர் திப்புன்னு வந்துட்டியா? கை ஓடல கால் ஓடல, சத்த வீட்டுக்குள்ள போய் குந்து நாயரடையில போய் ஸ்பெஷாலிட்டி வாங்கிட்டு வந்துறேன். இரு மச்சான், அண்ணனும் தங்கச்சி என்ன விருந்தாலே நினைக்கிறீங்க? நாங்கள் வீட்டு மாப்பிள. மச்சான் என்ன சொன்ன? என்னப்பா சொன்ன? நல்லா யோசிச்சு பார்த்தேன். உங்க அம்மாவை எங்க அம்மா பேச வச்சது நான் தட்டி கழிக்க வரும்ல, அதான் சாவத்திரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு. மச்சான் மனசுக்குள்ள மத்தாப்பு கொளுத்துனாப்புல சந்தோஷமா இருக்குப்பா. இது பாரு, நீ நகை நட்டு சீர் சனத்தி எதுவுமே நீ செய்ய வேண்டாம். சாவித்திரிய அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணி உட்கார வைக்க போறேன். இனிமே சாவித்திரிக்கு சொர்க்கம் தான். ஐயோ ஐயோ மாமா, நல்ல விஷயம் பேசும்போது மூஞ்சி எல்லாம் கறியாயிடுச்சே. விடு விடு, இது மிஷின் தானே, இதுக்கு என்ன நல்லது கெட்ட தெரியும். மச்சான் நான் போய் சீக்கிரம் தேதி குறிச்சிட்டு வரேன், நீ அரிசி மட்டும் வாங்கி. அரிசியா? என்ன புரியலையா? கல்யாணத்துக்கு அட்சதை போட அரிசி போனோம்ல, அத சொல்லுது மாமா. ஓ அந்த அரிசியா? ஆமா. அட கருப்பூர் மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டே வர மச்சான். என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட? மாமா ஊடு தேடி வந்து என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாரே, அது எனக்கு சந்தோஷம் தானா? ஆனா தாயா தகப்பனா இருந்து மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்தியே உன்னை பிரிஞ்சு போறதை நினைச்சாதான் பேஜாராக்குதுண்ணா. அட கருவாச்சி மாதிரி எதுக்குமா அழுகாச்சு? என் தங்கச்சி அழுகலாமா? என் தங்கச்சி யாரு?